எங்க போன அந்த மீனா? மீனா, மீனா, உன்னை இப்ப எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், எங்க போன? சொல்லுங்க அத்த. மதியத்துக்கு என்ன சாப்பாடு செய்ய போற? மதியம் சாப்பாடு ஒரு நிமிஷம் இருங்க, பாறேன். கொஞ்சம் இருங்கடா. ஏய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு, எங்கத்தான் போய் தொலைஞ்சாலும் தெரியல, பசிக்குது வேற. இப்ப சொல்லுங்க அத்த, என்ன கேட்டீங்க? மதியத்துக்கு என்ன சாப்பாடு செய்யறேன்னு கேட்டேன். எதுவும் போய் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு வர? இல்ல, கண்ணாடியை போட்டாதான் நம்மளுக்கு நல்லா யோசிக்க முடியும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஐயோ, அவருனா யாரோ பெரியவங்கன்னா இல்லைங்க, என் புருஷன் முத்து சொல்லியிருக்காரு. அதுக்காகத்தான் போட்டுக்கிட்டு யோசிக்கிறேன். கண்ணாடியை போட்டாதான் யோசிக்க முடியுமா? நான் என்ன பெரிய ஐஏஎஸ் தேர்வுக்கு என்ன பதில் எழுத போனா கேக்குறேன்? ஒரு மதியத்துக்கு என்ன சமைக்க போறேன்னு கேக்குறேன். இதுக்கு போயிட்டு என்னமோ யோசனை அது இதுங்கிற. அத்தை, சமைக்கிறது என்ன சும்மாவா? என்ன சமைக்கணும், எது உடம்புக்கு நல்லவனா நல்லா யோசிக்க வேணாமா? அதான் கண்ணாடி போட்டு யோசிச்சா நல்லா யோசனை வரும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி சொல்றேன். நீ ஒரு லூசுனா, உன் புருஷன் இருக்கான்ல, அவன் அதை விட பெரிய லூசு. சொல்லு, மதியத்துக்கு என்ன சமைக்க போற? வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடுவோம், அதுதான் உங்க மூளை வளர்ச்சிக்கு நல்லது. மூளைக்கு நல்லதா? அப்பா, என்னத்தையாவது செஞ்சு தொலை. முதல்ல இந்த கண்ணாடியை போயிட்டு காட்டு சம, எனக்கையாவது சமைச்சு கொண்டு வா, பசி உயிர் போகுது. கண்ணாடி போடுறது உங்களை விட அழகா இருக்கேன்னு சொல்லி என் மேல பொறாமையா உங்களுக்கு? கண்ணாடியும் இவளும், ஐயோ. ஓகே, நம்மளே யோசிச்சு சமைப்போம். என்ன செய்யலாம், எதை பண்ணலாம்? சீக்கிரமா வேலையை முடிக்கணும். வேலையை முடிச்சுட்டு மாலை வேற கட்ட இருக்குது. ஐயோ. மீனா, என்ன ரோகிணி? மீனா, இங்க இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் புதினா டீ போட்டு தரீங்களா? புதினா டீயா? ஒரு நிமிஷம். என்ன கேட்டீங்க? புதினா டீ வேணும் தானே கேட்டீங்க? என்னங்க, எதுக்குங்க நீங்க இந்த நேரத்துக்கு புதினா டீ குடிக்கணும்னு கேக்குறீங்க? இல்லங்க, ஒரே தலைவலியா இருக்குது, அதுதான். அப்படி நீங்க சும்மாலாம் புதினா டீ இப்ப குடிக்க மாட்டீங்களே, ஏங்க இப்ப கேக்குறீங்க? ஏங்க, தலைவலியா இருக்குன்னு ஒரு புதினா டீ கேட்டீங்க, அதுக்கு ஏங்க இத்தனை கேள்வி கேக்குறீங்க? ஓ, தலைவலியா இருந்தா நீங்க தைலம் ஏதாவது தானே பூசுவீங்க, இன்னைக்கு என்ன புதுசா புதினா டீ கேக்குறீங்க? ஏங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. அன்னைக்கு சுருதி தலைவலின்னு சொல்லவும் புதினா டீ போட்டு கொடுத்தீங்க இல்லையா, அவங்க உடனே சரியாகிட்டுன்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் குடிக்கலான்னு வந்தேன். சுருதி கேட்டனால கேக்குறீங்களா? ஏங்க, இதுல என்னங்க இருக்கு? ஒரு நாள் இல்லாம நீங்க புதினா டீ கேக்குறீங்கன்னா எவ்வளவு தலைவலி அதிகமா இருந்துச்சேன்னு சொல்லி டீ குடிக்கலான்னு வந்தேன். ஏமீனா இப்படி கேள்வி கேட்டு என்னை இன்னும் தலைவலிய கூட்டுறீங்க? அம்மா தாயே, எனக்கு புதினா டீயே வேணும். நான் போயிட்டு ஏதாவது தைலத்தை தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்திருப்பேன், ஆளை விடுங்க. ஒரு நாள் இல்லாம ரோகிணி இன்னைக்கு புதினா டீ கேட்டிருக்காங்க. தலைவலினா அவங்க இது நாள் வரைக்கும் டீ குடிச்சு நான் பார்த்ததே இல்லை. அப்படின்னா இங்க ஏதோ நடக்குது. அவங்க என்னமோ திட்டம் போடுறாங்க. அதனாலதான் இப்ப எனக்கு டீ கேட்டிருக்காங்க. இத நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் சொல்ற மாதிரி இந்த கண்ணாடிய போட்டதும் நம்ம மூளை நல்லா தான் வேலை செய்து. கண்டுபிடிக்கிறேன்.